கையில் எடுத்துக்கொண்டு அது இனத்தின் மேன்மைக்கா இலக்கியத்தின் மேன்மைக்கா அப்படின்னு சொல்லி அதை எல்லாரும் வந்திருக்கிறவங்க பூரா சிலப்பதிகாரம் படி கண்ணகியே தெரியும். அந்த செய்யுள் அந்த உரையிடையிட்ட பாட்டு சூழ்வினை சிலம்பு காரணமாக இளங்கோவடிகள் யாத்து தந்த சிலப்பதிகாரம் இனத்தின் மேன்மைக்கு அப்படின்னு நிறுவனம்னா என்னால கூட முடியாது, அவரால் தான் முடியும். கணேசன் தொடங்கி வைக்கணும், கணேசன் தானே தொடங்கணும், தொடங்கி வச்சுட்டார். இப்போ இவங்களை கத்தி ஆக்கி அவங்க காப்பியம்னு சொல்லி ரொம்ப அழகா சொன்னார். முடிகளு வேந்தர் மூவருக்கு முறியதை நீயே எழுதுனார். அவன் பெரிய புலவன் சீத்தலை சாத்தன். அவன் ஏன் இளங்கோட சொன்னான்? இவன் தான் இதை செய்ய முடியும். ஏனென்றால் மூவேந்தர்கள் கதையை பாடுவது. பாண்டிய நாடென்றால் வைகை நதி, சோழ நாடென்றால் காவிரி நதி, சேர நாடென்றால் பொருணை நதி. மூன்று நதி, மூன்று நாடு, மூன்று இசை, மூன்று கலை, எல்லாவற்றையும் சொல்லி ஒரு இனத்தின் மேன்மையை பறைசாற்றிய பெருமைக்குரிய நூல் முடித்தலை நெறித்த. எனக்கு அப்போதான் ஞாபகம் வந்துச்சு. அதை சொல்லி அழகா டச்சிங் மாங்களே அப்படி பேசி அண்ணா அழகா பேசிட்டார். ஒரு வகுப்பே எடுத்திருக்கார். இது கொஞ்சம் இதை எதிர்கொள்றது கொஞ்சம் சிரமந்தான். நானா இருந்தா உடம்பு சரியில்லைன்னு இறங்கி போயிடுவேன். திடீர்னு ஒரு மாதிரி நெஞ்சு வலிக்கிறது மாதிரி இருக்கு, நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவேன். ஆனால் மனோன்மணி எந்த வலியும் இல்லாமல் உட்கார்ந்துருக்கான்னா அவளுக்கு ஒரு தைரியம் இருக்கு. கண்ணகியா வந்திருக்கா. என்னம்மா சொல்ல போற? கணபதி என்றிட கலங்கும் வல்வினை, கணபதி என்றிட காலனும் கைதொழும், கணபதி என்றிட கருமம் ஆதலால், கணபதி என்றிட கவலை தீருமே. அவர் தான் உன்னை காப்பாற்றணும், வேற வழி கிடையாது. அகர முதல எழுத்தெல்லாம் முதலென உரை வைத்து, அகர முதல எழுத்தெல்லாம் முதலென உரை வைத்து, ஆதி பகவன் முதற்றை என அறிய வைத்து, காய் தந்து கனி தந்து தேன் தந்து தேனின் சுவை தந்து நாதந்து என இங்கு பேச வைத்தன முத்தமிழுக்கு முத்தான முதற்கோடி வணக்கங்கள். பேரன்பிற்கும் போற்றுதலுக்கும் உரிய பட்டி மஞ்சங்களில் முடிசூடா மன்னராக விளங்குகிற தமிழக முடி இல்லதான் ஒத்துக்கிட்டது. தமிழகத்தில் பகல் நேரம் மட்டுமல்லாது இப்படி இரவு நேரங்களிலும் பல்கலைக்கழகமாக திகழ்கிற, தமிழினுடைய அருமை பெருமைகளை இந்த தேசத்திற்கு அறிவிக்கிற தமிழ் கணம் பொருந்திய நல்ல நடுவர் அவர்களே, மேடையில் வீற்றிருக்கக்கூடிய இலக்கிய வழக்கறிஞர்களே, ஏலம் போல் மணக்கின்ற இலக்கிய தமிழையும் இளங்கோவையும் சுவைப்பதற்காக திருச்செங்கோடு நகரதனிலே மொய்த்திருக்கக்கூடிய தமிழகத்தில் வாழ்கிறவர்கள் எல்லோரும் தமிழர்கள் இல்லை, தமிழகத்தில் வாழ்கிறவர்கள் எல்லோரும் தமிழர்கள் இல்லை, யார் அகத்திலே தமிழ் வாழ்கிறதோ அவர்கள்தான் தமிழர்கள் என்பதை நிரூபித்தமர்ந்திருக்கக்கூடிய சோகத்திரையை கிழித்தெறிய கிளம்பிய மாடப்புறாக்களாக வீற்றிருக்கக்கூடிய திருச்செங்கோடு வாழ் தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். கடைசி வரைக்கும் இருப்பாங்க, நீ அவ்வளோ சிரமப்பட வேண்டியது இருப்பாங்க. நடுவர் அவர்களே, அண்ணன் நிறைய கேள்வி என்னையே பார்த்து வேற கேட்டார். அதில் இடையில வேற நீங்கள் ரெண்டு விஷயம் சொன்னீங்க. கண்ணகி என்னை மாதிரி கருப்பாக இருக்கும்னு. கண்ணகி மாதிரி நான் கருப்பாக இருக்கேன், ரெண்டும் ஒன்று தான், ஒன்றும் மாற்றமில்லை. இதே நிகழ்வை என்னுடைய வகுப்பறையில் நீங்கள் சொல்கிறீங்க, நான் என் வகுப்பறையிலையே நடத்தினேன். சிலப்பதிகாரம் கம்பராமாயணம்லாம் ஓரளவுக்கு நடத்துவேன். நான் என்ன பண்ணேன், தம்பி சீதை இந்த இருக்கு வர்ற கவிதா, கவிதாவோட செவன்னு செவப்பாக இருக்கும்டா சீதை, கண்ணகி கருப்பாக இருக்குன்னு சொல்லி நிறுத்தியிருக்கலாம். நான் சொன்னேன் கண்ணகி என்னையே மாதிரி இருக்கும்டானே. படார்னு ஒரு போய் எந்திரிச்சு சொன்னால் அப்புறம் ஏன் கோவலாம் விட்டுட்டு ஓடமிட்டான்னா, புண்ணாக்கு போயெல்லாம் கண்ணகி கருப்பாக இருக்குன்னு நான் விட்டுட்டு போனவன். அவன் அப்படி புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? அதனால எங்கள் அண்ணன் அப்படி புரிஞ்சுக்கிறாரு, அதனால அவர் ஒன்றும் சொல்ல முடியாது. நடுவர் அவர்களே, இன்னைக்கு அண்ணன் புரிஞ்சுக்கிறது என்ன, ஒட்டஞ்சத்திரத்தில் அம்பளிக்கைன்னு ஒரு ஊர் இருக்குங்க, அம்பளிக்கைன்னு. அந்த ஊருக்கு இப்படி தான் பட்டிமன்றம் பேசலாம்னு 2வது படியில் தான் கால் எடுத்து வச்சேன். ஒரு 2வது படிக்கிறவன் என் பக்கத்தில் வந்தான். வந்து என்ன செத்த நேரம் சென்று இப்படி சீண்டுனான்.
நான் என்னடானே படார்னு என்னைய பார்த்து ஒரு கேள்வி கேட்டால் எக்கா நீ என்ன படிச்சிருக்கேன்னா நல்ல கேள்வியாக தான் கேட்டிருக்காமட்டு இல்லை நான் பிஎல்எட் எம்ஏ எம்ஃபில் பிஹெச்டி படிச்சிருக்கேன்டானே. அடுத்த வார்த்தை சொன்னால் இங்கே இருக்கா படிப்பு விஷயத்தில் விளையாடாத சும்மா உண்மையை சொல்லுன்னா. என்னடா அப்படி சொல்கிறேன், நான் உண்மையிலே கோவில் வாசலில் நின்று பேசுகிறேன்டா, பொய் சொல்ல மாட்டேன்டா, நான் சத்தியமாக பிஎல்எட் எம்ஏ எம்ஃபில் பிஹெச்டிலாம் படிச்சிருக்கேன்டாங்கிறேன். ஏற இறங்க ஒரு பார்வை பார்த்துட்டு எனக்கு அவ்வளோ கருப்பாக இருக்குது அவ்வளோ படிச்சிருக்காங்கிறாங்கிறான். நடுவர் அவர்களே அவன் என்ன நினச்சிருக்கான், உலகத்தில் சிவப்பாக இருக்கிறவங்க தான் படிச்சிருப்பாங்க போல் இருக்கு. அப்படி அவன் புரிஞ்சு வச்சிருக்கிற மாதிரி கவிதாவோட கேள்விக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்லாமல் இருக்க முடியுமா? எவ்வளவோ கேள்விக்கு நாங்கள் சொல்லிட்டோம், இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. நடுவர் அவர்களே, முதல்ல ஒரு இனம் நிலைத்து நிற்க வேண்டும் என்று சொன்னால் அது இலக்கியமாக பேசப்பட வேண்டும். இப்போ எங்கள் தாத்தா பேர் எல்லாருக்குமே அவங்க தாத்தா பேர் தெரியும், தாத்தாவுக்கு அப்பா பேர், அவங்களுக்கு அப்பா பேர் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 3-4 பேர் கூட தெரியாது. இப்போ எங்கள் தாத்தன் பேர் கந்தசாமி, அவங்க அப்பா பேர் மாணிக்கம், அவங்க அப்பா பேர் இருளன், 3 தான் எனக்கு தெரியும். இப்போ நீங்களும் சொல்லி பாருங்கள், உங்கள் தாத்தா பேர் உங்கள் தாத்தாவோட அப்பா பேர் 3 பேருக்கு பேர் சொல்லிடுவீங்களா? சொல்ல மாட்டீங்க. ஏன், என்ன காரணம்? ஏன் நம்ம உறவின் முறைகள் கூட ஏன் 3 தலைமுறைக்கு மேல் நமக்கு தெரியவில்லை? ஆனால் ஜப்பான் நாட்டிலே நான் 3 தலைமுறை கூட தெரியவில்லை. ஜப்பான் நாட்டிலே 30 தலைமுறைகள் 50 தலைமுறைகள் வரைக்கும் சொல்லுகிறார்கள். ஏன் என்று சொன்னால் அந்த புத்த பிட்ஸ் இருக்கக்கூடிய அந்த மடாலயங்களிலே அவர்கள் ஒவ்வொரு தலைமுறையினுடைய பெயரையும் எழுதி வைத்து விடுகிறார்கள். அதனால் 1000 வருடம் 100 வருடம் கழித்து ஒருவன் வந்தாலும் கூட அந்த பெயரை அவனால் சொல்ல முடிகிறது என்று சொன்னால், ஒரு உறவு முறை, ஒரு பெயர் வாழ்வதற்கே எழுத்து மூலமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு இனத்தை பற்றிய பட்டிமன்றத்தை 2015 திருச்செங்கோடில் நின்று நான் அண்ணன் தலைமையில் பேசுகிறேன் என்று சொன்னால் அது இலக்கியமாக படைக்கப்பட்ட ஒரே காரணம் தான். அற்புதம். வேற என்ன காரணமாக இருக்க முடியும்? நடுவர் அவர்களே, பத்தினி வழிபாட்டை சொன்னான். வஞ்சியிலே பத்தினிக்கு கோட்டம் அமைத்தார்கள், பத்தினிக்கு விழா எடுத்தார்கள், பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர் என்று அழகாக எழுதி வைத்தார்கள். இவை எல்லாவற்றிற்கும் கல்லெடுப்பு இருக்கிறது, கோட்டம் அமைப்பு இருக்கிறது, விழாவெடுப்பு இருக்கிறது, அரசியல் அமைப்பு இருக்கிறது. இவ்வளவும் செய்த இளங்கோ அப்படியே விட்டிருக்கலாம். ஆனால் அதை காப்பியமாக ஏன் படைக்க வேண்டும் என்ற கேள்வியில் தான் இந்த தலைப்பை எழுந்திருக்கிறது. அது அவங்க புரிஞ்சுக்கிற புரிதல் இருக்குங்க. அது சிலப்பதிகாரமா தலைப்பா வாழ்க்கை எல்லாமே அவங்கவுங்க புரிதல் தான். ஒரு கவிஞன் எழுதினான், பூக்கள் உதிர்வது இந்த செடியின் மீதுள்ள கோபத்தால் அல்ல, பூக்கள் உதிர்வது செடியின் மீதுள்ள கோபத்தால் அல்ல, இந்த மண்ணின் மீதுள்ள காதலால் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றையும் படைத்த, அது வெறும் காப்பியமாக படைத்தவன் உள்ளே ஏன் இலக்கியத்திற்குரிய உத்திகளை எல்லாம் வைக்கிறான்? இயற்கை என்பது எல்லா இனத்திற்கும் உரியது. அதை ஏன் ஒரு உத்தியாக இளங்கோ உள்ளே வைத்திருக்கிறான்? நம்ம யோசிக்கணும் இல்லைங்க. இலக்கிய உத்திகள் எல்லாம் அதற்குள் சொல்லப்பட்டிருக்கிறது. நடுவர் அவர்களே, இலக்கியத்தை சாதாரணமாக காப்பியமாக படைச்சிட முடியாது. அண்ணன் நிறைய கேள்விகள் வரிசையாக எழுதினான். தண்டி அலங்காரத்திலே எப்படி எப்படி என்ன இருக்கணும்னு எல்லாத்துக்கும் இலக்கணம் இருக்குது. எப்படி காதலிக்கணும்னு இலக்கணம் இருக்குது. எப்போ காதலிச்சுட்டு நீ எப்போ துறவரம் போகணும், எப்போ சாமியாரா போகணும்னு இலக்கணம் இருக்குது. மக்களோட மகிழ்ந்து குடும்பத்தோடு இருந்து புள்ள பத்து கல்யாணம் பண்ணி வளர்ந்து அதை காத்திருந்து நீ கடைசியாக 2 பேரும் பிரிஞ்சு தூரமாக போய்த்தாண்டா துறவரமே நீ போகணும்னா, மக்களோடு மகிழ்ந்து மனையரம் காத்து மிக்க காம வேட்கை தீர்ந்த பிறகு தலைவனும் தலைவியும் தம் பதியை விட்டு நீங்கி தொலைவில் சுற்றமுடு துறவரங்காப்ப. இது தண்டி அலங்காரத்தில் சொன்ன இதே இலக்கணம் போல ஒரு காப்பியம் என்பது எப்படி இருக்க வேண்டும் என்று இலக்கியத்தில் அந்த இலக்கணம் வகுத்திருக்கிறானோ அதற்கு தகுந்தாற் போல் தான் நீங்கள் காப்பியம் எழுத முடியும். இனத்தினுடைய பெருமையை சாதாரணமாக எழுதிட முடியுமா? அது இலக்கியத்திற்குன்னு ஒரு அடையாளம் இருக்கிறது, அதோடு தான் எழுதணும். அதுக்கு இலக்கணம் தண்டி அலங்காரத்தில் என்ன சொல்கிறோம் உங்களுக்கு சுருக்கமாக அது பெரிய 1.5 பக்கம் 100 பாது உங்களுக்கு புரியணும். அண்ணனுக்கு நல்லா தெரியும். அதை புரியணுங்கிறதுக்காக ஒரு காப்பியத்தில் என்ன இருக்கணும், வாழ்த்து இருக்கணும், வணக்கம் இருக்கணும், அறம்பொருள் இன்பம் வீடு வேறு என்ற 4 சொல்லியிருக்கணும். தன்னிகர் இல்லாத ஒரே தலைவன் இருக்கணும். இப்போ இந்த காப்பியத்தில் என்ன பிரச்சனைனா, ஒரு நல்லவன்னு சொல்லணும், இல்லைன்னா கெட்டவன்னு சொல்லணும். இதில் தன்னிகர் இல்லாத தலைவன் இல்லையே. அதான் தண்ணீர் இல்லாத தலைவனாக ஆக்குவதுதான் இலக்கியத்தினுடைய பெருமை. அதை இளங்கோ சொல்லியிருக்கான். எப்படி சொல்லியிருக்கான்னா, இப்போது ஒருத்தன் நல்லவன்னு சொல்லலாம், இல்லைன்னா கெட்டவன் சொல்ல. ஜெயகாந்தன் ரொம்ப அழகாக சொல்கிறார். ஒருத்தன் நல்லவன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா கெட்டவன்னு சொல்லுவாங்க. ஆனால் நல்லவனாகவும் காட்டி கெட்டவனாகவும் காட்டி பாத்திரத்தை படைக்கிற உத்தியை தமிழ் உலகத்தில் இளங்கோவை எவனும் செய்ததில்லைன்னு ஜெயகாந்தன் சொல்கிறார். நடுவர் அவர்களே, காப்பியத்திற்குரிய இலக்கணம் என்ன தெரியும்? இந்த 6 விஷயம் சொன்ன, கல்யாணம் ஆகிருக்கணும், குழந்தை பெற்றிருக்கணும், இந்த 6 தான் முக்கியமான இலக்கணம்.
அவற்றுள் பெருங்காப்பினலை பேசுங்காலை வாழ்த்து வணக்கம் வருபொருள் இவற்றின் நன்னான் ஏற்படைத்தாக்கி முன்வரவி என்று நாற்பொருள் பயக்கு நடைநெறித்தாக்கி தன்னிகரில்லாத தலைவனை உடைத்தாய் மலை கடல் நாடு வளநகரம் என்ற வர்ணனை வேற இருக்கணும். அப்பதான் நீ படைக்க முடியும். சும்மா இனத்தினுடைய படைப்பை மட்டும் சொல்ல முடியாது. மலைகடல் நாடு வளநகர் பருவம் இருசுர தோற்றம் என்று இணையன புனைந்து தன்மனம் புனதல் பொன்முடிக வித்தல் பூம்பொழி நுகர்தல் புனல் விளையாடல் தேம்பளி மதுக்களி சிறுவரை பெறுதல் களவீர் களத்தர் புலவீர் புலத்தல் இன்ன புனைந்த நன்னடை தாக்கி மந்திரம் தூது செலவுகள் வென்று பரிட்சேதம் என்னும் பான்மையின் விளங்கி இவையெல்லாம் இருந்தா தாண்டா காப்பியம் படைக்க முடியும்னு தண்டி அலங்காரத்தில் சொன்ன இலக்கணங்களை ஏற்றுக்கொண்டு இலக்கியம் படைத்தவன் இளங்கோவடிகள். நீ சும்மா சாதாரணமா காப்பியத்தை போய் சும்மா கதையை சொல்லிட்டு போக முடியுமாங்க? முதல்ல பிறந்தது இலக்கியம் கிடையாது, இலக்கணம் தான். இலக்கணம் பிறந்ததற்கு பிறகுதான் இலக்கியம் பிறந்துச்சு. இப்ப நீ தண்டி அலங்காரம் படிச்சிருக்கேன்னு எனக்கு இப்ப தெரியுது. சொல்லு நடுவர் அவர்களே, மொழியை நாங்கள் மறுக்கல. அந்த மொழி அது என் தாய்மொழி என்பதே அதற்கு மிகப்பெரிய அடையாளம். இவ்வளவு நேரம் உட்கார்ந்துருக்காங்கன்னா ஏன் உட்கார்ந்துருக்காங்க? உலகத்திலே 3562 மொழிகள் இருக்கிறது. மிக துல்லியமாக சொன்னால் 3562 மொழிகள் இருக்கிறது. அதில் இந்தியாவில் மட்டும் 1700 மொழிகள் இருக்கிறது. 3562 மொழிகளிலே உலகத்திலே 6 மொழி மட்டும்தான் செம்மொழியாக இருக்கிறது. அந்த 6 மொழிகளிலே ஒரு மொழி நம் தமிழ் மொழியாகவே இருக்கிறது. அந்த மொழிக்குரிய பெருமையை எதுக்கு சொல்கிறோம்? என்னுடைய தாய்மொழி என்பதே அதற்கு பெருமை, வேற ஒன்றும் வேண்டாம். என் தாய் அழகாக இருக்கணுங்கிறதுல என் தாய்ங்கிறதே எனக்கு போதுமே. ஏன் அழகாக இருக்கணுங்கிறதுல எந்த கட்டாயமும் இல்லை. முத்தமிழ் காவலர் கியாப்பே விஸ்வநாதன் சொல்லுகிறான், இளங்கோவடிகள் அரசை துறந்தான், அரியணை துறந்தார், பதவியை துறந்தார், பட்டு பஞ்சனையை துறந்தார், செல்வத்தை துறந்தார், இன்பத்தை துறந்தார், இல்லறத்தையும் துறந்தார். இத்தனையும் துறக்க முடிந்த இளங்கோவடிகளால் தமிழை துறக்க முடியாத ஒரே காரணத்தினால இரவாத தமிழ் இலக்கியத்தை படைத்தான் என்று முத்தமிழ் காவலர் கியாப்பே விஸ்வநாதன் ரொம்ப அழகா சொல்றாரு. நடுவர் அவர்களே, மாப்போசி இல்லையா, சிலம்பினுடைய ஒலிதான் மக்களினுடைய ஒவ்வொரு மக்களினுடைய இதயங்களில் பேரொளி எழுப்பும் தகுதியுடையது சிலப்பதிகாரம் மட்டும்தான் என்று நினைத்த காரணத்தினாலே இலக்கியத்தை ஓர் இயக்கமாகவே நடத்தியவன் மாப்போசி இல்லையா. சாதாரண விஷயம் இல்லைங்க. மனிதனுடைய, அதாவது ஒரு மனுஷன் வாழ்ந்தான்னு சொல்றது இனம், ஒரு மனிதன் எப்படி வாழ்ந்தான் என்று சொல்வது இலக்கியம் இல்லையா. இப்போ நீங்கள் இப்போ வாழ்ந்த எல்லா காலகட்டத்திலையும் மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆனால் உலகத்திலே ஒவ்வொரு இனத்திற்கும் வரலாறு உண்டு நடுவர்களே. ஒவ்வொரு இனத்திற்கும் வரலாறு இருக்கிறது. அதை காப்பியமாக, அதுவும் முக்கியமாக வரலாற்று காப்பியமாக குடிமக்களில் ஒருத்தங்களை எடுத்து அதை குடிமக்கள் காப்பியமாக படைக்கிற தமிழ் இலக்கியத்தில் மிகப்பெரிய புரட்சி செய்த வேளங்கோ மட்டும்தான். இப்போ எத்தனையோ காப்பியங்கள் இருக்கிறது நடுவர்களே. பொதுவாகவே பெண்களை தாழ்த்தி சொன்னது யாரும் இல்லை, எல்லாரும் உயர்வாகத்தான் சொல்லியிருக்கிறார்கள். அதில் இளங்கோ எப்படி சொல்லியிருக்கிறான்ங்கிறது தான் இன்றைக்கி கேள்வி. ஒரு குடும்பத்திலே மனைவிதான் கோவிலாக இருக்கிறாள் என்று திருவிக்கா பேசுகிறார். ஒரு குடும்பத்திலே கணவனுக்கு மனைவிதான் கிரீடமாக இருக்கிறாள் என்று பைபிளிலே பேசப்பட்டிருக்கிறது. மங்கையராக பிறப்பதற்கே மாதவம் செய்திட வேண்டுமம்மா என்று கவிமணி பேசுகிறான். பெண்ணறிவுதான் நுண்ணறிவு என்று வாரியார் சுவாமிகள் பேசுகிறார். பெண்மை இல்லாமல் இந்த நாட்டிலே செம்மை இல்லை என்று பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் வரைக்கும் பேசுகிறார். இப்போது பெண்ணுன்னா இந்த குடும்பத்தில் இருக்கிறவ தான் கற்பிணின்னு கூட சொல்ல முடியாதுங்க. பெண்ணுன்னாவே நல்லவதாங்கிற. எங்கள் நான்மணி கடிகையில் இப்போது கள்ளி செடி நமக்கு தெரியும். அந்த கள்ளி செடியில் பக்கத்தில் இருந்து அகில் கட்டைன்னு ஒன்று வரும் இல்லையா. அதே மானினுடைய வயிற்றில் பார்த்தீங்கன்னா கஸ்தூரி என்கிற ஒரு திரவம் சுரக்கும், வாசனை திரவம். அதனால தான் கிளை இருக்கிறதுனால கிளைமான், புள்ளி இருக்கிறதுனால புள்ளிமான். அது வயிற்றில் கஸ்தூரி என்கிற திரவம் சுரக்கிற காரணத்தினாலே அது கஸ்தூரிமான். அப்போது அந்த மானினுடைய வயிற்றில் கஸ்தூரி சுரக்கும். ஆழமான கடலுக்குள்ளே தான் முத்து பிறக்கும். அதுபோல் நல்ல பெண் எல்லா குடியிலும் பிறப்பாடான. அப்போ ஒரு தனிப்பட்ட இனத்திற்கு மட்டுமே பெருமையானவள் பெண் இல்லை. கள்ளி வயிற்றில் அகில் பிறக்கும், மான் வயிற்றில் உள்ள அரிதாரம் பிறக்கும், ஆழ் கடலிலே முத்து பிறக்கும், அறிவார் யார் நல்லால் பிறக்கும் குடி என்று நீதி இலக்கியம் நான்மணி கடிகை பேசுகிறது. அப்போது பெண் என்பவள், இப்போ இளங்கோ என்ன சொன்னார், இவளோ உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏற்றோர் உயர்ந்தவங்க எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்க, ரைட்டு. இவளோ கொங்கச்செல்வி குடமலை ஆட்டி தென்தமிழ் பாவை செய்த தவ கொழுந்து ஒரு மாமணியாய் திரும்ப உலகிற்கோங்கிய திருமாமணி என்று இளங்கோவடிகள் பேசுகிறார். நடுவர்களே, ஒரே ஒரு கேள்வி அந்த அன்னைக்கு என்னென்னா, இப்போ என்னை விட அழகாக இருக்கிற கவிதை அப்படிலாம் சொல்லணும். ஏன்னா ஒத்துக்க மாட்டேன்னீங்களா, என்னையோட இன்னொரு பிள்ளை அழகாக இருக்குன்னு ஒத்துக்கிறதுக்கே ஒரு பெருந்தன்மை வேணும்ல. கண்டிப்பாக அதை நீங்கள் ஒத்துக்கிடுங்கிறதுக்காக தான் சொன்னேன். இப்போது பொதுவாகவே அந்த காலகட்டத்திலே, காப்பியம் எழுந்த காலகட்டத்திலே கணவன் இறந்தவுடனே மனைவி இறந்து விடுவார்.
இல்லையா? ஆனால் கணவன் இறந்த உடனே கண்ணகி ஏன் இறக்கவில்லை என்ற கேள்வியில் தான் இப்போ எங்கள் தலைப்பினுடைய முக்கியத்துவமே இருக்கு. ஏன் இறந்து போகலை அப்படின்னு சொன்னால், சாதாரண கண்ணகிக்கு வந்தது சாவில்லை, கண்ணகிக்கு இந்த கோவலனுக்கு வந்தது சாவில்லை. ஏன் வந்து கண்ணகி உடனே சாகலைன்னு சொன்னால், கோவலனுக்கு வந்தது சாவில்லை. சாவுன்னா இயல்பாக வரணும். அப்போ கோவலனுக்கு வந்தது என்ன? வீவுங்கிறான் இளங்கோடிகள். என்னது? வீவு. 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 வீவுன்னா என்னன்னா, சாவுன்னா இயல்பா வர்றது, வீவுன்னா திடீர் சாவு. இளங்கோ சொல்றான், இப்போ காதலன் தன் வீவும் காதலன் நீ பட்டனவும். அப்போ கோவலனுக்கு வந்தது சாவா இருந்திருந்தா இவ உடனே செத்துருப்பா. கோவலனுக்கு வந்தது வீவா இருக்கும் பொழுது இவன் மேல் இருக்கக்கூடிய பழியை போக்கிவிட்டுத்தான் சாக வேண்டும் என்பதற்காக கோவலன் இறந்த உடனே கண்ணகி சாகல. அப்போ ஒரு மிகப்பெரிய போராளியா அன்னைக்கே இருந்திருக்கா. இந்த போராட்ட குணத்தை சாதாரணமாக விட்டுருந்தாங்கன்னா இன்றைக்கு பேசப்பட வேண்டிய அவசியம். அது இலக்கியமாக படைக்கப்பட்டதுனால்தான். எங்கள் திருச்சியிலே கல்லணை இருக்கிறது, கரிகாலன் கட்டி வைத்தான். இந்த கல்லணையில் இப்போ நடுப்புற பார்த்தீங்கன்னா சோளம் சுட்டு தின்னுக்கிட்டு இருக்கான், தண்ணி இல்லை. இப்போ அந்த கல்லணை என்பது கட்டி வைத்திருக்கிறான், அது அப்படியே அது கல்லணை கட்டியதற்காக இன்றைக்கு பேசி கொண்டிருக்கிறோம். எதுவும் இலக்கியமாக படைத்தால் மட்டும்தான் உலகம் முழுக்க பேசப்படும். நடுவர் அவர்களே, ஒரு இலக்கியத்தினுடைய தாக்கம் ஒன்று சொல்லவா? இலக்கியத்தினுடைய தாக்கம் என்பது மற்றவங்களும் ஆதரிச்சா தான் இலக்கிய தாக்கம்ங்கிறது வரும். இப்போது ஒரு இனத்தை இன்னொரு இனம் ஏற்றுக்க மாட்டான். இப்போ அந்த இனத்தை ஏற்றுக்கிட்டது எதனால் ஏற்றுக்கிட்டான்னா, அது இலக்கியம் வடிவம் வந்ததுனால. இப்போது தீக்கடவுள் கண்ணகி முன்னாடி தோன்றி கேட்டா யார் யாரை எரிக்கணும்னு, இல்லையா? தீக்கடவுள் கண்ணகிக்கு முன்னாடி தோன்றி யார் யாரை எரிக்கணும்னு லிஸ்ட்டு சொல்லு. இப்போ லிஸ்ட்டு சொன்னான். பார்ப்பனர், அறவோர், பசு, பத்தினி பெண்டீர், மூத்தவர்கள், அவங்கள குழவி, இவங்க எல்லாத்தையுமே என்ன பண்ணுறோம், விட்டுரு என்னும் இவரை இவங்களெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, எரிக்கக்கூடாது என்பது இளங்கோவடிகள் பேசுகிற இலக்கியம். இது எங்கே இலக்கிய தாக்கமாக வருதுன்னா, சீரா புராணத்தில் உமர் புரவல் சொல்கிறார். இப்போது அவன் இனத்தை இவன் ஏற்றுக்கொண்டிருப்பானா? எப்போ ஏற்றுக்கிட்டா? இலக்கியமாக வந்தோன்னு தான் ஏற்றுக்கிட்டா. என்ன தெரியுமா சொன்னார்? மக்கா நகரை வெற்றி கொண்ட பிறகு நபிதிலகம் என்ன சொல்கிறாரு? இவர்கள் தீன் முறைப்படி நடக்கவில்லை என்று சொன்னால் இவர்கள் பின்வருபவர்களாக நடப்பார்கள், அதனால் இவங்களை மன்னிச்சு விட்டுருன்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு வார்த்தை சொன்னார். கபதுல்லா ஆலயத்தில் புகுந்தவர்களையும், அடுத்தது அபிசுபியான் வீட்டிலே இருந்தவர்களையும், தங்கள் வீட்டுக்குள்ளேயே இருந்து கொண்டு தாழிட்டவர்களையும் ஒன்றும் செய்ய வேண்டாம் என்று நபிகள் நாயகம் சொல்லுவதாக சீராபுராணம் சொல்லுகிறது என்று சொன்னால், இளங்கோவிலிருந்து இலக்கிய தாக்கமாக வந்திருப்பதற்கு காரணம், ஒரு இனத்தை மற்றவன் எப்படி ஏற்றுக்கொள்வான்? அப்போது இலக்கியமாக வந்திருந்தால் மட்டும்தான். நடுவரவர்களை இப்போது அவர் அறநெறி, இப்போ வைதீக நெறி பற்றி, சமணம் பற்றி, பௌத்தம் பற்றி எல்லாம் அவர் சொன்னார். ஆனால் இன்றைக்கு அப்படி இருக்கிறதாங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. ஏன்னா முகமழிக்க கத்தியும் முடிவெட்ட கத்திரையும் வைத்து கொண்டால் அவையெல்லாம் தன்னுடைய பொருள்கள் ஆகிவிடும் என்கிற காரணத்தினாலே அவற்றையெல்லாம் தூக்கி எறிந்து விட்டு தன் 2 கைகளாலேயே தன் ரோமங்களை பீத்து கொள்கிறார் வர்த்தமான மகாவீரர். திருவோடு வைத்து கொண்டால் அதை பாதுகாக்கிற கடப்பாடு வந்துவிடும் என்கிற காரணத்தினாலே அவற்றையும் தூக்கி எறிந்து விட்டு தன் 2 கைகளாலேயே உணவு வாங்கி உண்கிறார் கௌதம புத்தர். ஆனால் இன்றைக்கெல்லாம் சொத்துக்கள் அதிகமானவுடன் மடங்கள் எல்லாம் நிறுவனமாகிவிட்டது. இந்த துறவிகள் எல்லாம் அந்த மடங்களினுடைய மேலாளர்கள் ஆகிவிட்டார்கள். பொருட்களின் நெரிசலிலே தனக்கு இடமில்லாத கடவுள் கோயிலை விட்டே வெளியேறி விடுகிறது. பொருட்களின் மீது பற்றுள்ளவன் ஒரு நாளும் துறவியாக இருக்க முடியாது. இப்போது சமணத்திற்கு வலிமை செய்யப்பதற்கு பொதுவாகவேங்க சைவம் இருக்கிறவங்க சைவ சமயம்னு சொல்லுவாங்க, வைணவ சமயம், எல்லாத்துக்கும் சமயம் சொல்லுவாங்க. ஆனால் சமணம் உள்ளவங்களை நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் சமண சமயம்னு சொல்ல மாட்டாங்க, எங்கள் சமண கொள்கையின்படின்னு தான் சொல்லுவாங்க. சமணர்களை கேட்டு பாருங்கள். ஏன்னா அவர்கள் சமணம் என்பதை அவர்கள் சமயமாக பார்க்கவில்லை, அவர்கள் சமயத்தை கொள்கையாக பார்க்கிறார். கொள்கை எங்கள் சமண கொள்கையின்படி எங்கள் சமணத்தில் இருக்கிறது என்று சொல்வார்களே தவிர சமணத்தை சைவமாக அவன் பார்ப்பது இல்லை. நடுவரவர்களே, தலைமை இப்போ இந்த சமணத்தை வந்து முக்கியமாக நிறுவறதுக்காக தான் கவுந்தடிகளினுடைய கேரக்டரே வருது. ஆனால் அவர் சொல்வது போல வெறும் அந்த சமயத்தை மட்டும் அவர் பேசியிருந்தால் கவுந்தியடிகள் வழிகாட்டுறதுக்காக வர்றாங்க, வழிகாட்டுற இடத்துலையே அதனுடைய கொள்கையெல்லாம் சொல்கிறார், மறுக்கலை. ஏன்னா கோவலனுக்கு அன்னையும் நடந்து வர்றாங்க, கவுந்தியடிகள் வழிகாட்டிக்கிட்டே கூட்டிகிட்டு போகிறாங்க, வயல் வரப்பெல்லாம் தாண்டி தான் போகணும். முன்னாடி நடந்து போகும்போது கவுந்தியடிகள் சொன்னாங்க, பின்னாடி திரும்பி கோவலன் கண்ணைக்கிட்ட எத்தா வரப்பில் நிறைய நத்த கிடக்கு பார்த்து வாங்க, மிதிச்சிடாதீங்கன்னு சொன்னவ என்ன சொல்லியிருக்கணும், அதை மிதிச்சா என்னாகும், நத்தை செத்து போயிடும். அதுக்கு தான் சொன்னது. ஏன்னா சமணம் உயிர் கொலை கூடாது, அந்த நத்தை செத்து போயிருங்கிறதுக்காக சொல்ல வந்தது. ஆனால் நத்தை இறந்து விடும் என்கிற வார்த்தை கூட சமணம் சொல்லக்கூடாது என்கிற காரணத்தினாலே நத்த கிடக்கு பார்த்து வாங்க,
மிதித்தீர்களேயானால் உங்கள் காலுக்கு ஏதேனும் தீங்கு வரும்னா. தோல்வியாதி வருமா, அத்தையினுடைய இந்த தண்ணி உடம்புல பட்டால் உடனே ஸ்கின் டிசீஸ் வந்துருமா. தோல்வியாதி வந்துரும்னு சொன்னதோடு நிறுத்தியிருந்தால் பரவாயில்ல நடுவர்களே. ஆனால் தலைவன் தலைவியை கூட்டி கொண்டு போகிற பொழுது அவள் வாழ்க்கையோடு கலந்து விடுகிற ஒரு அற்புதமான கேரக்டராக கவுந்தியடிகள் வருகிறாள் என்று சொன்னால், அந்த தியாகம்ங்கிற கேரக்டருக்கு உதாரணமாக கவுந்தியடிகள் அவர் படைக்கிறார்னா இது இலக்கியத்தை மேம்படுத்துறதுக்காக தான். நடுவர்களே, ஒரு விஷயம் சொல்லி முடிக்கிறேன். அந்த காலகட்டத்தில், காப்பிய காலகட்டத்தில் இருந்த ஒரு விஷயம், அது ஆனந்தம்பிள்ளை தன்னுடைய இலக்கிய வரலாற்றில் எழுதுகிறார். அப்போது எப்படின்னாக்கா, காப்பிய காலகட்டத்தில் ஒரு ஏழை அந்தன புலவன் பரிசில் பெறுவதற்காக வருகிறான், பாடி பரிசில் பெறுவதற்காக வருகிறான். அதை பார்த்தோன்னா மேடையில் இருக்கிற அந்த அரசவையில் இருக்கிற ராஜா இறங்கி ஓடி போய் அந்த ஏழை அந்தனர் பார்ப்பனர் காலிலே விழுந்து அவரை வணங்க செய்து அழைத்து வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஏன் அப்படி செய்தார்கள் என்று சொன்னால், அந்த காலகட்டத்திலே அவர்கள் அப்படி வாழ்ந்ததாக சொல்லுகிறார்கள். அதை இளங்கோவடிகள் சொல்கிறத காட்டிலும் பெரிய புராணத்தில், சண்டேஸ்வர நாயனார் புராணத்தில் சேக்கிழார் சொல்கிறார். இதை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். சேக்கிழார் சொல்கிறார், எப்படி தெரியுமா, அவர்கள் ஏன் அப்படி வணங்கப்படுகிறார்கள் சொன்னால், அவன் வாழ்க்கை அப்படி வாழ்ந்தாதான் இலக்கியத்துக்கு வர முடியும். எப்படின்னா, விபூதி பூசிக்கும் போது நம்ம சுப்பமாவையோ குப்பமாவையோ நினச்செல்லாம் பூசப்படாது. நம்ம செருப்பு எங்கன கிடக்கோ தெரியலையேன்னு நினச்செல்லாம் பூசப்படாது. விபூதி பூசும்போது விபூதியை எடுத்து என்ன பண்ணும், ஒரு மனதோட விபூதியை பூசணும், ஒரு மனதோடு திருநீர் பூசணும். அவர்களுக்கு 2 பிறப்பு, பூணூலுக்கு முன்னாடி ஒரு பிறப்பு, பூணூலுக்கு பின்னாடி பிறப்பு, 2 பிறப்பு. அவர்கள் தினமும் 3 தழல்களை வளர்த்து தான் யாகம் செய்வாங்க. ஆகவனியம், காருகபத்தியம், தட்சிணாக்கினியம்னு 3 தழல்களை வளர்ப்பார்கள். ரிக், யசுர், சாம, அதர்வனம் என்ற 4 வேதம் அவர்களுக்கு இருக்கிறது. 5 புலன்களையும் அடக்கி அவர்கள் வாழ்வார்கள். 6 தொழில் அவர்களுக்கு உண்டு. ஈதல், ஏற்றல், வேட்டல், வேட்பித்தல் என்று சொல்லப்படக்கூடிய 6 தொழில்கள் அவர்களுக்கு இருக்கிறது. இதுபோல ஒரு அந்தணன் வாழ்ந்தான், அவரை 7 உலகமும் போற்றும் என்று சேக்கிழார் பெருமார் சொன்னார். செம்மை வெண்ணீற்று ஒருமையினார், 2 பிறப்பின் சிறப்பினார், மும்மை தழலோம் இயனெறியார், 4 வேதம் முறை பயின்றார், தம்மை 5 புலனன்பில் செல்லும் தகையார், 6 தொழிலின் மேன்மை ஒழுக்கம், 7 உலகம் போற்ற மறையோர் வாழ்வது என்று அன்றைக்கு வாழ்ந்தார். அப்படி வாழ்ந்த காரணத்தினால யார் வாழ்ந்தாலும் அவர்களை எல்லாரும் வணங்கத்தானே செய்வார்கள். ஆதலால் அவர் சொல்லும் பொழுது என்ன, கோவலனுக்கு கண்ணவிக்கும் திருமணம் நடந்த பொழுது மாமுது பார்ப்பான் மறைவழி காட்டிட தீவலம் செய்து என்ற வரி, அற்புதமான வரியினையும், பின்பு மாடல மறையோனை பற்றி பேசுகிற பொழுதும் நடுவர்களே இப்படி அற்புதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே ஒரு மனிதன் எப்படியெல்லாம் இருந்தான் என்பதையும் சொல்லியிருக்கிறார்கள், இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதையும் சொல்லியிருக்கிறார்கள். ஒரே ஒரு செய்தி, அவன் வாழ்க்கையோடு சேர்ந்து காப்பியம் படைத்தவன். ஏனால் உலக கவிஞர்களை அற்புதமாக படைத்த நம்மளுடைய நடுவர், எத்தனையோ கவிஞர்கள் எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள் இந்த நாட்டிலே என்று சொன்னால், 8ஆம் வயதிலேயே காதலிக்க தொடங்கி பின்பு ஒன்றுவிட்ட சகோதரியை காதலித்து கிடந்தவன் கவிஞர்களிலேயே அழகன் என்று சொல்லப்படக்கூடிய பைரன். தன்னுடைய குரோவ் என்ற முறைப்பெண்ணை காதலித்து பின்பு திரிஷாலி என்ற பெண்ணுக்கு 5 குழந்தைகளை கொடுத்துவிட்டு இறந்து போகிறான் பிரெஞ்சு புரட்சியினுடைய பிதாமகன் ரூசோ. இதில் மிகப்பெரிய அவலம் என்ன தெரியுமா, அந்த 5 குழந்தைகளும் பிறந்த உடனேயே மருத்துவமனையிலேயே அவள் விற்றுவிட்டு வந்து விடுகிறாள். எலியட், எலிசபெத், மேரி, எமிலியா என்று காதலிகளை ரயில் நிலையங்களைப் போல மாற்றிக்கொண்டு ஓடுகிறான் கவிஞன் ஷெல்லி. தன்னுடைய மனைவிக்கு வாரம் 7 பவுண்டுகளையும் மைத்துனுக்கு 40,000 பவுண்டுகளையும் எழுதி வைத்துவிட்டு இறந்து போகிறான் சார்லஸ் டிக்கன்ஸ். இப்படி மேலை நாட்டு கவிஞர்கள் வாழ்க்கைக்கும் படைப்புகளுக்கும் சம்பந்தம் இல்லாமல் வாழ்ந்த பல்வேறு இலக்கியங்களுக்கும் இனத்துக்கும் மத்தியிலே வாழ்க்கையும் அறத்தோடு சேர்ந்து அற்புதமான வாழ்க்கையும் இலக்கியத்தையும் படைத்தவன் இளங்கோ மட்டும்தான் நடுவர்களே. இப்படி முடிக்கலாம். இலக்கியம் என்பது பலவீனர்களின் பலங்களையும் பலவீனர்களினுடைய பலங்களையும் பலசாலிகளினுடைய பலவீனங்களையும் வெளிக்கொணர்வதுதான் இலக்கியம் என்று வைத்தால் எல்லாவற்றையும் இலக்கியத்துக்குள்ளே அவன் சொல்லிவிடுகிறான். நடுவர்களே, ஒரே ஒரு கேள்வி என்ன கேட்டீங்க, காதல் கடிதம் பற்றி என்னைய தான் சொல்ல சொன்னீங்க. ஏன்னா இந்த நாட்டில் மறக்க முடியாத காதல் கடிதம் 2, மறக்க முடியாத காதல் கடிதம் 2. ஒன்று மாதவி கோவலனுக்கு எழுதினது, இன்னொன்று நான் என் வீட்டுக்காருக்கு எழுதினது. ஏன்னா ஏன்னே தெரியாது, நான் காதல் திருமணம் முடிச்சுக்கிட்டேன்னு சொன்னோன்னே ஒரு 50 பேர் கைதட்டினாங்க. என்ன நினச்சி தட்டியிருப்பாங்கன்னா, இந்த பிள்ளையும் ஒரு ஆள் காதல் திருமணம் முடிச்சிருக்காம்னா அவரையும் நினச்சிருப்பார்ல. நடுவர்களே, காதல் கடிதம், இவள் கடிதம் எழுதி அனுப்புகிறாள். காதல் கடிதம் என்பது கணவன் மனைவிக்கும் அந்த காதலர்களுக்கு மட்டுமே உரியது.
ஆனால் அந்த கடிதத்தை வாங்கிவிட்டு அவன் உடனே அடுத்த நிமிஷம் கோசிகை முன்னிக்கிட்ட என்ன சொன்னான், இந்த கடிதத்தை அப்படியே கொண்டு போய் எங்கள் அப்பா அம்மாட்ட கொடுறானா. இந்த கடிதத்திற்கு இருக்கிற தகுதி நீங்கள் அன்னையிலிருந்து இலக்கியம் தோன்றிய காலகட்டத்திலிருந்து இன்றைக்கு இக்கால இலக்கியம் 2015 வரையும் நாவல்கள் வரைக்கும் நீங்கள் எடுத்து பாருங்கள். கடிதத்திற்கு இவ்வளவு பெரிய இலக்கிய உத்தியை கொடுத்த ஒரே காப்பிய தலைவன் என்பவன் இளங்கோ மட்டும்தான். எனவே நடுவர்களை, இலக்கியம் என்பது ஒரு கால கண்ணாடி. இந்த காலம் வரைக்கும் அது நின்று கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இந்த இளங்கோ அவர்கள் எல்லா இலக்கியங்களையும் இது உள்ளே அடைத்து சொல்லியிருக்கிறார் என்கிற காரணத்தினால்தான் இன்றைக்கும் நிற்கிறது. எனவே சேரன் தம்பி சிலம்பை இசைத்தது இனத்தின் மேன்மைக்காக என்பதை காட்டிலும் இலக்கியத்தின் மேன்மைக்காகத்தான் என்று சொல்லி, காற்றாட வனமில்லை, கால் நனைக்க நதி இல்லை, நாற்றாட வயல் இல்லை, நான் எழுத இடமில்லை, சகாராவில் விட்டாலும் தமிழ் கொண்டு சேர்ப்பேன், சுடும் தார்ச்சாலை மீதும் ஒரு தாமரையாய் பூப்பேன். நடுவர்களே, கட்டாயம் ஒரு நாள் மரணம் உண்டு, கட்டாயம் ஒரு நாள் மரணம் உண்டு. அதுவரை என் தமிழ் பயணம் உண்டு. நன்றி, வணக்கம்.